ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான தலைக்கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ், வெஜ் ரெசிபீஸ், கூடவே ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய போடுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் தலைக்கறி. ஸோ நம்ம குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம வணக்கணுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகா குட்டி குட்டியாக உடைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வரமிளகா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தலைக்கறி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு தலை எடுத்திருக்கோம். ஒரு தலை இந்த மாதிரி அவங்க கட் பண்ணி தருவாங்க. மூளையோடு இருக்குது. நம்ம மூளையை எடுத்து வச்சுட்டு மற்றதையெல்லாம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். மூளையை கடைசியாக சேர்க்கணும். முதலையே சேர்த்தோன்னா அது நல்லா குழஞ்சிடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக குக்கர் மூடி போடும்போது மூளை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா தலைக்கறி பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சு தந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேருக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா காரத்துக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும். அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் தானே வைக்க போகிறோம். அதனால் நம்ம தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சோன்னாலே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலக்காமல் விட்டுட்டோன்னா மசாலாலாம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். கட்டியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, இந்த மட்டன்லாம் நல்லா மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வெந்து வருதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, மசாலா பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மூளை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். முதல்லையே சேர்த்துருந்தோன்னா குழஞ்சிரும். அதனால தான் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா எல்லாமே நல்லா வெந்து வரும். அந்த தலைக்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா கழண்டு வரும். அந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் தண்ணியாக வேணாம், நல்லா வரன்னு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஆவியாயிடும். ஸோ பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த தலைக்கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.